நண்டு சிலந்தி ஒண்ணு அதோட உடம்பை விட பெரிய தேனியை எப்படி பிடிச்சு வேட்டையாடி வச்சிருக்கு பாருங்க. நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற சீர்காழின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சாலையில போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த இயற்கையோட அற்புதமான காட்சியை பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சாலையோரங்கள்ல நிறைய பூக்களோட இருந்த மந்தாரை மரங்களை நிறைய பார்க்க முடிஞ்சது. இந்த பூக்களோட அழகை விவரிக்க வார்த்தைகளே இல்ல, அப்படி ஒரு அழகு. இந்த அழகான பூக்களை பதிவு செய்யறதுக்காக வாகனத்தை ஓரமா நிறுத்திட்டு மரத்துக்கிட்ட போய் நின்று பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம். பூக்கள் முழுவதும் இளஞ்சிவப்பு நிறத்துல கண்களை கவர்ற மாதிரி இருந்தது. இந்த மந்தாரை மரத்தோட இலைகளும் வித்தியாசமான வடிவமைப்புல பாக்குறதுக்கு வண்ணத்து பூச்சிகளை மாதிரியே இருக்கும். அப்பதான் ஒரு பூவுக்கு பக்கத்துல இருந்த இலைக்கு கீழே வித்தியாசமா ஏதோ தெரிஞ்சது. என்னவா இருக்கும்னு நல்லா உத்து பார்த்தப்பதான் வெள்ளை நிற நண்டு சிலந்தி ஒண்ணு பெரிய தேனியை பிடிச்சு வேட்டையாடி வச்சிருந்தது. இந்த சிலந்தியோட அளவுன்னு பார்த்தோம்னா நம்ம நெகத்தை விட சிறுசா இருக்கும். எதுக்காக இந்த சிலந்திக்கு நண்டு சிலந்தின்னு பெயர் வச்சிருக்காங்கன்னா, இந்த சிலந்தி பாக்குறதுக்கு நண்டு மாதிரியே இருக்கிறதுனாலையும் இது நடக்கிறப்ப நண்டு மாதிரியே நடக்கிறதுனாலையும் தான் இப்படி வச்சிருக்காங்க. இந்த நண்டு சிலந்திகள் மற்ற சிலந்திகளை மாதிரி இரைய பிடிக்கிறதுக்காக வலையெல்லாம் பின்னி வைக்காது. அதுக்கு பதிலா பூக்களோடு பூக்களா உருமறைப்பாகி மறைஞ்சிருந்து பூவுல தேன் குடிக்க வர மற்ற பூச்சிகளுக்காக காத்திருக்கும். மற்ற பூச்சிகளும் பூக்கள்ல இந்த நண்டு சிலந்தி உருமறைப்பாகி இருக்கிறது தெரியாம தேன் குடிக்க வரேன்னு சொல்லி பூக்கள்ல இறங்கும் போது உடனே அந்த பூச்சியை இந்த நண்டு சிலந்தி பிடிச்சு கடிச்சு நஞ்ச செலுத்திடும். இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த நண்டு சிலந்திகள் மற்ற பூக்கள்ல போய் காத்திருக்கும். சில நாட்கள்லயே அந்த பூ என்ன நிறத்துல இருக்கோ அதே நேரத்துக்கே தன்னோட நிறத்தையும் மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையது. அப்படி பூக்களோட நிறத்துக்கே தன்னோட நேரத்தையும் மாற்றி உருமறைப்பான பிறகு மற்ற பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிடுறது இன்னும் சுலபமாயிருது. சிலந்தியோட நஞ்சு பூச்சியோட உடம்புல செலுத்தப்பட்ட பிறகு பூச்சியோட உடம்புல உள்ள சத்துக்கள் அனைத்தும் கூழாகிரும். அந்த கூழ் அனைத்தையும் சிலந்தி உறிஞ்சு எடுத்துட்டு வெறும் கூடை மட்டும் கீழே போட்டுரும். அந்த கூடு மற்ற சிறிய எறும்புகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவாய்க்கிறோம். இந்த நண்டு சிலந்திகள் பகல் நேரங்கள்லயும் வேட்டையாடும், சில நேரங்கள்ல இரவு நேரங்கள்லயும் வேட்டையாடும். இந்த சிலந்திகள் அதிகமா மகரந்த சேர்க்கையில ஈடுபடக்கூடிய பூச்சிகள், தேனீக்கள் மற்றும் வண்ணத்து பூச்சிகள் அனைத்தையும் பிடிச்சு சாப்பிடும். என்னதான் மகரந்த சேர்க்கையில ஈடுபடக்கூடிய பூச்சிகளா இருந்தாலும் அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மற்ற பூச்சிகள் இருக்கும். அதுல மற்ற பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிட்டு கட்டுப்படுத்துறதுல இந்த நண்டு சிலந்திகள் சிறப்பான பங்கு வகிச்சிட்டு இருக்கு. இயற்கையில ஒரு உயிரினம் உயிர் வாழ்றதுக்காக மற்ற உயிரினங்களை சார்ந்து இருக்கும்ன்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த சிலந்தியும் நான் சொன்ன மாதிரியே இந்த மந்தாரை பூவுல உள்ள வெள்ளை நிறத்தை பயன்படுத்தி உருமறைப்புல இருந்துதான் இந்த தேனியையும் வேட்டையாடி இருக்கு. இந்த சிலந்தியை விட அந்த தேனி எவ்வளவு பெருசா இருக்கு, அதை சாதாரணமா தூக்கிட்டு போகுது பாருங்க. இந்த சிலந்திகள்னால மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. இந்த சிலந்தியோட உடம்புக்கு மேல மனிதர்களோட முகம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பும் இருந்தது. இந்த சிலந்திகளை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பூக்களும் பூச்சிகளும் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல பூக்கள்ல நல்லா உற்று கவனிச்சு பாருங்க. இதை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மரம், செடி, கொடிகள், உயிரினங்கள் மற்றும் அவைகளுடைய வாழ்விடங்கள் அனைத்தையும் பாதுகாப்போம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.